Taste the Daily. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் விழாவில் வெண்ணெய்த்தாளி கிருஷ்ணர் அலங்காரத்தில் முத்துப்பல்லக்கில் அம்மன் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வசந்த உற்சவ விழாவின் 12ஆம் நாளில் சிறப்பு அலங்காரத்தில் முத்துப்பல்லக்கில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்தார். வழியெங்கும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சமயபுரம் மாரியம்மனை மனமுருக வழிபட்டனர். மதுரையில் சித்திரை திருவிழாவை நிறைவு செய்து தன் இருப்பிடமான அழகர் கோயிலுக்கு திரும்பிய கள்ளழகரை 16 வகையான வண்ண மலர்கள் தூவி பக்தர்கள் வரவேற்றனர். உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழாவையொட்டி பல்வேறு வைபவங்களில் அருள் பாலித்த கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் முத்திரை வைபவமான வைகையாற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்று தன் இருப்பிடமான அழகர் கோயிலுக்கு திரும்பினார். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் 16 வகையான வண்ண மலர்களை தூவி கள்ளழகரை உற்சாகமாக வரவேற்றனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற தேவராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் முன்னிட்டு தங்கையாளி வாகனத்தில் வரதர் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வைகாசி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வரதராஜ பெருமாள் தரிசனம் தந்த நிலையில் 5ஆம் நாளில் தங்கையாளி வாகனத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி வீதி உலா வந்தார். வழியெங்கும் திரண்டிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு வழிபட்டனர். அப்போது அங்கிருந்த வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர் அமைதியாக இருந்ததால் மக்கள் நிம்மதியாக சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கையம்மன் கோயிலில் சிரசு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி அதிகாலை தரணம்பேட்டை பகுதியில் உள்ள முத்தாளம்மன் கோவிலில் இருந்து சிரசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபாலபுரத்தில் உள்ள கங்கையம்மன் கோயிலில் அம்மன் மீது பொருத்தப்பட்டது. பின்னர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட மலர் மாலைகளை அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற வான வேடிக்கையை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர்.